ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான தட்டைப்பயிறு வித் சுரக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரை சுரக்காய், பிஞ்சு சுரக்காய், அப்புறம் எண்ணெய், தேங்காய், அரை முடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, தட்டைப்பயிறு 100 கிராம் அளவு, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகம், வெந்தயம் தாளிக்க, அப்புறம் காஷ்மீரி சில்லி எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு குக்கரில், அதுக்கப்புறம் அந்த தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாங்களா? இதை நல்லா கம்மியில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும், தண்ணி 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 4-5 சவுண்டு வரணும். குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 சவுண்டு வரணும். அப்போ தான் இந்த தட்டைப்பயிரெலாம் நல்லா வெந்து வரும். ரொம்ப குழைய விட்றாதீங்க, அது நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு 4-5 சவுண்டு விட்டாவே போதும். அதுக்கப்புறம் ஆயில், மண் சட்டியெலாம் இருக்குல்ல, அதில் நல்லா கழுவி வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு வெந்தயமும் சீரகமும் போடணும் தாளிக்க. நம்ம ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்தால் நாம் கேட்ரிங் செய்கிறோம். நீங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் தரோம். எல்லாமே வெஜ், நான்வெஜ் ஐட்டம், அப்புறம் சிக்கன், ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாளிப்பில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா எல்லாமே கம்மியிலேயே தான் வச்சு செய்யணும். இப்போவே பார்த்தா சூப்பராக இருக்குங்களா? அதுக்கப்புறம் சுரைக்காய் அறுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி, உப்பு தண்ணியெலாம் விட்டு சுரைக்காய் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், தக்காளி, அந்த மசாலா பவுடர்லாம் எல்லாமே அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இது எப்படி சூப்பராக இருக்குங்களா? செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு போட்டு வேக வைக்காதீங்க, அப்படியே வேக வச்சு அதிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், கோதுமை சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசை எல்லாத்துக்குமே, களிக்கெல்லாம் கூட டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி. வெரி வெரி டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பொரியல் செய்யணும் இல்லையா, அதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் புடலங்காய் பொரியல் தான். அதுக்கு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டோம், சீரகம், கடுகு எல்லாம் போட்டு அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் கிள்ளி போட்டது, அது தாளிப்புக்கு அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா, பெரிய வெங்காயம் இதுக்கு எல்லாமே, பொரியல்னாலே பெரிய வெங்காயம் தான், அது போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வெந்து வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை இருக்குல்ல, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த புடலங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வாஷ் பண்ணியாச்சு, போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் சின்னதாக ஒரு தக்காளி ஒன்று போட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கடலப்பருப்பும் போட்டு அப்புறம் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 2 புடலங்காய் ஒரு 1/2 கிலோ அளவு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் போட்டோம். நம்ம தேங்காவும் அதையும் அதிலே போட்டுக்கணும். அப்போ தான் அந்த வெந்து வரும்போது அது தேங்காய் பால்லாம் அதிலே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட சோறு, அதுக்கப்புறம் சுட சுட சோறு எல்லாம் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதிலே செஞ்சு பாருங்கள். தட்டைப்பயிறு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சோறு, தட்டைப்பயிறு குழம்பு பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு, எம்மியாக இருக்குது. தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு, உப்பு கணம், இது ஊறுகாய், ஸ்வீட் மேங்கோ, இது புடலங்காய் பொரியல், இது எல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு லன்ச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்க. அஸ்லாம்.